மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சட்டமேதை அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் இந்திய கூட்டணி கட்சியினர் அமித்ஷா பேச்சை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே சித்தமல்லி கிராமத்தில் அம்பேத்கர் சிலை முன்பு திமுக சார்பில் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அம்பேத்கர் குறித்து தவறாக பேசிய மத்திய அமைச்சர் அமித்ஷாவிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோட்டூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் பால ஞானவேல், தெற்கு ஒன்றிய செயலாளர் VSR தேவதாஸ், மாவட்ட மகளிர் அணி துணை அமைப்பாளர்கள் சரண்யா பாலு, சிவசங்கரி ஜெயபால், திராவிடர் கழகத்தின் சார்பில் திருவாரூர் மாவட்ட தலைவர் சு கிருஷ்ணமூர்த்தி, நகர தலைவர் சு சித்தார்த்தன், நொச்சியூர் ஊராட்சி மன்ற தலைவர் இனியசேகரன், ஒன்றிய இளைஞரணி மற்றும் சார்பு அணிகள் மற்றும் இந்திய கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நோக்கத்தை பற்றி தம்மை ஞானி அவர்கள் குறிப்பிட்டது போல எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தில் இந்திய நாட்டினுடைய சுதந்திர இந்தியாவை உருவாக்கிய சிற்பிகளில் உருவாக இருக்கிறவர் அன்புக்குரிய அம்பேத்கர் அவர்கள். அந்த அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்துகிற வகையில், அவரை கேவலப்படுத்துகிற வகையில் பேசுகிற ஒருவர் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார். ரோட்டிலே நடமாடுவதற்கு, கோயில்களுக்கு செல்வதற்கு, இன்னும் பெருமையோடு சொல்ல வேண்டுமானால் அனைவருக்கும் கல்வி கற்பதற்கு, ஏதோ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உயர்ந்த பொறுப்புகளில் வருவதற்கு வாய்ப்பினை உருவாக்கி தந்த உத்தம தலைவன் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர். இங்கே நம்மளுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் வருகை தந்திருக்கிறார்கள், அதே போல நம்முடைய அலுவலர்கள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வழிகாட்டுகளோடு தான் இன்று வரை இந்த நாடு சுழன்று கொண்டிருந்தது. ஆனால் அதற்கு பாதகம் விளைவிக்கிற வகையில், பங்கம் விளைவிக்கிற வகையில், இன்னும் சொல்ல வேண்டுமானால் மீண்டும் ஒரு காலனி ஆதிக்கத்தை இங்கே கொண்டு வருகிற நோக்கத்திலே இன்றைய தினம் அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்துகிற வகையில் பேசியதை தமிழ்நாட்டிலிருந்து முதல் குரலாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் கண்டன குரலை எழுப்பியிருக்கிறார்.